தோழர், இன்னைக்கு எப்படி மது ஒழிப்பு முன்னிலைப்படுத்துற மாரி, இப்ப கல்லூரிகள்ல மது பிரச்சனை ஆகிப்படுது. இப்ப பள்ளிகள்ல மதம் சார்ந்த போதகர்கள்லாம் போய் பேசுறாங்க. சமீபத்தில மகாவிஷ்ணு அவர்கள் வந்து ஆமா. இன்னைக்கு வந்து மறுபடியும் பழமைவாதத்த பேசியிருக்கிறாரு. இத பத்தி அதுதான் அதான் இதெல்லாம் நம்ம அனுமதித்திருக்க கூடாது. முன்கூட்டியே நம்ம தடுத்திருக்க வேண்டும். அரசு வந்து முன்கூட்டியே தடுத்திருக்கணும். ம். அதான் இது மாரி ஆட்கள் இருப்போம். வெவ்வேறு வகையில ஊடுருவ தயாரா இருக்கிறாங்க. வந்து வெறுமனே வந்து மகாவிஷ்ணு மாவட்டம் ஏகப்பட்ட மகாவிஷ்ணுக்கள் இங்க வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிறாங்க. வெவ்வேறு தலைநகரங்கள்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து வெறுமனே வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரர்களாக இருக்க மாட்டார்கள். வெறும் பிஜேபிக்காரர்களா இருக்க மாட்டாங்க. ஆனா வந்து அதை இப்ப அந்த கொள்கையை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக வந்து இருக்கக்கூடியவர்கள் தான் மகாவிஷ்ணு போன்றவர்கள். ஒரு ம். அஜெண்டாவே அதுதானே. ஆ. அவருடைய கொள்கை வந்து தமிழகத்துல வந்து சமூக நீதி சார்ந்த சிந்தனைகள் இருக்கக்கூடாதுன்னு தான் ஒரு கொள்கையோட தான் அவங்க வந்து நடைபயணம் போட்டுட்டு வேற இருக்கிறாங்க. வேற வேற உருவங்கள்ல வராங்க. உருவங்கள்லாம் வருவாங்க. ஆ. மகாவிஷ்ணு உருவத்துல வருவாங்க. நிறங்கள் தான் வெள்ள, வெள்ள காவி அப்படின்னு ஆமா மாறி வருவாங்க. மாறி எல்லா இருக்குது. விஷயங்களும் வருவாங்க. அதெல்லாம் தடுக்கணும். அவங்க அது 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 பார்த்தீங்கன்னா ஒரு அருவருப்பான செயல் அது. அந்த ஆமா. மகாவிஷ்ணு பண்ணது ஒரு பெரிய அருவருப்பான முற்பிறவியில் செயல். பாவம் செஞ்சவங்கலாம் ம். இன்னைக்கு ஊனமுற்று அது எப்படி இருக்கிறாங்கங்கிறது. அப்ப அவன் எந்த பிரிவுல பாவம் செஞ்சு யார ஏமாத்துன நீ? இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீ நல்லது செஞ்சேன்னு அர்த்தமா? அப்படி இல்ல அது. அது மனிதன் இயல்புன்னு அறிவியல்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு வந்து அறிவியல் அறிவியலுக்கு உலகத்துல எதிரான செயல்பாடுகள் தான் ஆமா. நெறைய அதான் பேசுறாப்ல. இன்னைக்கு அறிவியல் உலகத்துல நாம இருக்கிறோம். இன்னைக்கு வந்து அந்த காலத்துல நீ சொன்னா கூட நீ ஓகே நீனு. இன்னைக்கு வந்து அறிவியல் உலகம் எல்லாம் கண்கூடா பார்க்கிறோம். இந்த உலகம் எப்படி இயங்குது? ஆமா. மனிதம் எப்படி உருவானது? எப்படி வந்து வந்து ஜீன்கள் எப்படி உருவாகுனது? எப்படி குரோமோசோம்கள் எப்படி உருவானது? உயிரினம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது? எல்லாத்துக்கும் மாற்று இன்னைக்கு வந்து இருதயத்துக்கு மாற்று வைக்கிறாங்க. கல்லீரலுக்கு மாற்று எல்லாத்துக்கும் மாற்று வந்து உறுப்புகளே இன்னைக்கு தயார் செய்யக்கூடிய அளவுக்கு மனிதம் வந்து இன்னைக்கு வந்து அறிவியல் வளர்ந்திருக்கிறது. ம். இந்த சமயத்துல போயிட்டு வந்து பாவம் செய்தவர்கள்ல வந்து முற்பிறவி பாவம் செய்தவர்கள் இன்றைக்கு வந்து குருடனாக பிறப்பார்கள், ஊனமாக பிறப்பார்கள், பாவம் அப்படின்னு ஒரு காட்சியில பேசுறது ஒரு அறிவில்லாதவன் பேசுறது. அவன் படிச்சிருக்கான்னு சொல்லவே கூடாது அவன நம்ம. ம். அது எப்படி சொல்ல முடியும்? நம்ம படிச்சிருக்கான்னு சொல்ல முடியும். அவன் வந்து ம். சாதாரண வந்து ஒரு பணத்துக்காக, வியாபாரத்துக்காக பேசுறவன். அவன் ஏதோ ஒரு ம். பணம் ஆனா அது வேற இடத்துல பேசினா கூட அத நம்ம கேள்விக்குறியாகும். அரசு பள்ளியில அரசும் நடவடிக்கை எடுக்கிறது. உடனே அன்பில் மகேஷ் அமைச்சர் வந்து நேரடியாக களத்தில இருந்து அந்த பள்ளியை பார்த்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஆசிரியருக்கு அந்த பார்வை இழந்த அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியருக்கு வந்து ஊக்கப்படுத்தி, "உங்க இது மாரி ம். சிந்தனைகள் வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதுல என்ன பாருங்க பெரிய வேடிக்கை என்ன அவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. கண் தெரிந்த, ம். உலகத்தை வந்து உற்று பார்த்த, உலகத்தினுடைய வந்து அசைவுகளை நுகர்ந்து இருக்கிற தலைவர்கள் இருக்கிறாங்க. ம். அவர்கள்லாம் வாய்மூடி கிடந்தார்கள். இந்த ம். உலகத்தையே பார்க்காத, வெறும் செவி வழியாக மட்டும் இந்த உலகத்தை ரசித்துக் கொண்டிருந்த, செவி வழியாக மட்டும் ஞானத்தை பெற்ற அந்த சங்கர்ங்கிற ஒரு ஆசிரியர் கேள்வி எழுப்புறார் பாருங்க. இதுதான் வந்து இந்த சமூகத்திற்கு பாராட்டக்கூடியது. இந்த 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 அ சமூக நீதி மண்ணுக்கு கிடைத்த வெற்றி அதுதான். வந்து வெறுமனே வந்து எல்லோரும் கேட்டு விட முடியாது. அதுக்குன்னு தனி ஞானம் பெறணும். பெ பெ இருந்தா தான் அந்த அந்த கேள்விகள்லாம் கேட்க முடியும். ம். ம். அது பெரிய கண்டனத்துக்குரியது. ம். மகாவிஷ்ணுவுடைய அந்த பேச்சு என்பது மிகவும் வன்மையான கண்டனத்துக்கு. கண்டனத்துக்குரியது. அதை யாராலயும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் சிறைப்படுத்தி அவருக்கான தண்டனை குடுக்கணும். அரசு குடுக்கணும். ஏன்னா, எ இளைய தலைமுறையை சீரழிக்கிற இது மாரி வந்து வாசகங்கள்லாம், இதே மாரி சொல்லலாம் வந்து எங்கேயுமே இதெல்லாம் பயன்படுத்தவே மன்னிச்சு கூடாது. விட்டா, இன்னும் நெறைய பேர் உள்ள அவன் வந்து பேச பேசுவான். ஆமா ஆரம்பிச்சுருவாங்க. பேசுவான். அதெல்லாம் தப்பு. அது மாரி பண்ணக்கூடாது. அது கண்டிக்கிறோம். நாம கண்டிக்கிறோம் குறிப்பாக. அரசு வந்து இரும்பு கரம் கொண்டு வந்து அடக்கூடிய இந்த மாரி நபர்களை வந்து கல்லூரிகளிலோ, பள்ளிகளிலோ நுழைய விடாமல் தடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும், முன்னேற்பாடுகளையும் செய்யணும். நன்றி தோழர். நன்றி.